அபிராமி, யாருக்கிட்ட ஓட்டு போட்ட? அது சொல்ல கூடாதுங்க. ஏச்சி, கட்டுற புருஷகிட்ட சொல்ல மாட்டியாக்கு? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் ஓட்டு போட்டவங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுங்க. எடி அபிராமி, இப்ப சொன்னா கடைசியில நீ ஓட்டு போட்டவங்க தோத்து போயிட்டாங்கடா. நீ ஓட்டு போட்டவங்க தோத்துட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேங்கிறதுக்காக தானே இப்படி சொல்ற. ஏன்னா இப்போ யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிடலாமே. எடி போக அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஓட்டு போட்டவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி சரி, அப்படி யாருதான் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். சரிடி அபிராமி, ஊர்ல இருந்து நம்ம பிள்ளைங்க ஓட்டு போடுறதுக்கு வரேன்னு சொல்லிச்சுங்களே, என்ன இன்னும் காணோம்? வந்துருவாங்க. காலையில நம்ம பையனுக்கு போன் போட்டேன். அவன் அத வந்துகிட்டு இருக்கமான்னு சொன்னான். நம்ம பேர பிள்ளைகளை பாக்கணும் போல இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்கூட லீவுல வந்துச்சுங்க. வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போச்சுங்க. திரும்பி எப்பதான் வருங்களோ எப்ப பாப்போமோன்னு இருந்துச்சு. இப்ப வரேன்னு சொன்னதும் பிள்ளைகளை பாக்கணும் போல இருக்கு. வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்க. எப்படி இன்னைக்கு வந்துருவாங்கல்ல. இத சொல்லி வாய் மூடல வந்துட்டாங்களே. வாடா கண்ணு, வாடா வாடா, பாட்டியோட செல்லக்குட்டி. பள்ளிக்கூட லீவ் விட்டாச்சா? என்னப்பா ஓட்டு போடுறதுக்காக வரமுடிச்சு சொன்ன, பள்ளிக்கூட லீவுங்கிற? அப்ப நீ கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பீங்களா? ஆமாப்பா, ரியாக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்தே வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுட்டே தான் இருந்தா. அதான் சரி, ஓட்டு போடுறதுக்கு எப்படியும் ஊருக்கு வரணுமே, அப்படியே கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சரிப்பா, நான் கூட இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நாங்க மட்டும் வரல, லண்டன்ல இருந்து அக்காவும் மாலுவும் வந்தாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னது, லட்சுமி குழந்தை வந்திருக்காங்களா? எங்கப்பா? இதோ பின்னாடி வராங்கத்த. சரி சரிப்பா, எல்லாரும் வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, வெளியவே நிக்காம உள்ள வாங்கப்பா. அபிராமி, பிள்ளைகளுக்கு மோர் தனியான கலக்குடி. அப்பா இருக்கட்டும்பா, மோரெல்லாம் அப்புறமா குடிச்சுக்கிறோம். நீங்க குழந்தைங்களை முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க, நானும் ஐஷுவும் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறோம். சரிப்பா, பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப கூட்டம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கேன். போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க, கையோட இந்த வேலை முடிஞ்சிடும். மாலு, நான் தான் சொன்னேனே ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இல்லன்னு. ஆமா, ஊட்டி கொடைக்கானல் இல்லன்னு சொன்னீங்க. ஆனா கூலிங்கா இருக்குன்னு சொன்னீங்கல மம்மி. இங்க கூலிங்காவே இல்ல, ஹாட்டா இருக்கு. மாலு, இது ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இல்ல. இது அம்மாவோட சொந்த ஊரு. அம்மா பிறந்த இடம். பிறந்த இடமா? பிறந்த இடம்னா அம்மாவோட அம்மா அப்பா வீடு. யூ மீன் கிராண்ட் மம்மி கிராண்ட் டாடி வீடா? ஆமா, உன்னோட தாத்தா பாட்டியோட வீடு. நீ தாத்தா பாட்டிய அங்க மாமா வீட்டுக்கு வந்தப்பதானே பாத்துருக்க. இங்க ஊர்ல வந்து பார்த்தது இல்லல்ல. இங்கதான் தாத்தா பாட்டி இருக்காங்க. சரி, அவங்க இருக்கட்டும் மம்மி. நாம எதுக்கு மம்மி இங்க வந்திருக்கோம்? இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு மம்மி. மாலு, நான் தான் சொன்னல, இந்த வெயில் காலத்துல நல்ல குளுகுளுன்னு இதமா இருக்கிறதுக்கு கிராமம் மாதிரி ஒரு நல்ல இடம் இல்லவே இல்ல. அது இப்ப நம்ம வண்டியில வந்தோம்ல, அதான் உனக்கு சூடா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா குளத்துல போய் ஜிலு ஜிலுன்னு குளிச்சுட்டு அங்க மரம் தெரியுது பாரு, அந்த மரத்தடியில போய் உட்காந்து காத்து வாங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? குளம், மரம், காத்து, என்ன மம்மி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மம்மி. டூர் கூட்டி போறேன்னு சொன்னீங்க, ஹோட்டல்ல ஃபுட் வாங்கி தருவீங்க, நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா பெரிய பெரிய மால்க்கு போலாம், கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம்னு பார்த்தா இங்க எதுக்கு மம்மி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாலு, திரும்ப திரும்ப ஊட்டி கொடைக்கானல் மால்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. இதுதான் ஊட்டி, இதுதான் கொடைக்கானல். இங்க மாலை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. நீ முதல்ல உள்ள வா, இங்க இருக்கும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. ஓ மை காட், மம்மி என்ன சொல்றாங்க? டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. வண்டர்லா கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத லேண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு உள்ள போய் பாப்போம். மாலு, இல்ல, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால கால் கழுவிட்டு தான் போணும். இந்த கால் கழுவிட்டு உள்ள வா. என்னது, கால் கழுவணுமா? எதுக்கு கால் கழுவணும்? நான் கால்ல ஷூ போட்டு காலெல்லாம் நல்லா க்ளீனா தான் இருக்கு. ஷூ போட்டாலும் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, வெயிலுக்கு காலெல்லாம் வேர்த்து அழுக்கா இருக்கும். கால்ல
கழுவிட்டு இருக்கா, என்னமோ கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும்னு ரொம்ப தான் ரூல்ஸ் பேசுறா. இது என்ன இவளோட கிராண்ட் மம்மி கிராண்ட் டாடி வீடு மட்டுமா? எனக்கும் தான் கிராண்ட் மம்மி கிராண்ட் டாடி வீடு. நான் எதுக்கு இவ சொல்றத கேட்கணும்? நான்லாம் ஒண்ணு இவ சொல்றத கேட்க மாட்டேன். என்னால ஒண்ணு கால் கழுவ முடியாது. மாலு, கால் கழுவுன்னு சொன்னல. ஏய், என்ன நீ சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்க? நான் வீட்டுக்குள்ள போய் கால் கழுவிக்கிறேன். மாலு, அத சொன்னல, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கால் கழுவிட்டு தான் போணும். ஏய், நீ சொன்னா கேட்க மாட்டே. நான் கால் கழுவுனா என்ன, கால் கழுவாட்டி உனக்கு என்ன? மாலு, கால் கழுவாம வீட்டுக்குள்ள போனா கால் எல்லாம் ஸ்மெல் வரும். அப்ப இந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லா வரும். கால் கழுவிட்டு சுத்தமா தான் வீட்டுக்குள்ள போணும். ஐயோ, சரி, இப்ப என்ன கால் கழுவணும் அவ்வளவுதானே. நான் வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல கால் கழுவிக்கிறேன். இங்க வேலையெல்லாம் என்னால கழுவ முடியாது. மாலு, அதுக்கு வீட்டுக்குள்ள பாத்ரூம் எல்லாம் இல்ல, இங்க வெளிய தான் கால் கழுவணும். ஏய், நீ என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லையா? வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லனா அப்போ எப்படி குளிக்கிறது, எப்படி சூச்சு போடுறது? டேய் ஆதி குட்டா, மாலு அங்க நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு நம்மள அழ